யார் நல்ல மனைவி? அப்படியே கொஞ்சம் வருஷம் பின்னாடி போய் பார்த்தோன்னா, ஒரு நல்ல மனைவினா வீட்டில் இருக்கணும், சமைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும், பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லித் தரணும், சோறு ஊட்டணும், குடும்பத்தில் இருக்க எல்லாரோட தேவையும் பூர்த்தி செய்யணும். இப்படி இருந்தால் நல்ல மனைவி. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். இப்போது 2023 ட்ரெண்ட் என்னென்னா, ஒரு நல்ல மனைவினா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கூடவே சேர்த்து சமைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும், பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும், சோறூட்டணும், குடும்பத்தில் இருக்க எல்லாரோட தேவையும் பூர்த்தி செய்யணும். ஸோ என்ன தான் நாம் மனைவிங்க வேலைக்கு போக சுதந்திரம் கொடுத்தாலும் ஒரு வேலை தான் அதிகமாக இருக்கே தவிர வேறு ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்காக வேலைக்கு போகிற மனைவி வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் கணவன் வேலைக்கு போனால் எப்படி ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அதே ப்ரிவிலேஜஸ் மனைவிக்கும் இருக்கணும். கிட்ஸ், சமையல், குடும்ப வெல்பீயிங், வீட்டு வேலை, இது எல்லாத்தையும் கணவனும் மனைவியும் சமமாக பிரிச்சுக்கணும். ஒரு மனைவி வேலைக்கு போனாலும் போகாமல் இருந்தாலும் அது அவங்க சாய்ஸ். வேலைக்கு போய் சப்போர்ட் பண்ணாதான் நல்ல மனைவி, வீட்டிலேயே இருந்து வீடை மட்டுமே பார்த்துக்கிட்டாதான் நல்ல மனைவி அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்கள் மனைவி ஒரு மனுஷின்னு மறந்துடாதீங்க. அவங்க வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் அவங்க ரூல்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை அவங்க விரும்பவும் மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்கள் மனைவிக்கும் மனசு இருக்குன்னு மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை வாழ சாய்ஸ் இருக்குன்னு மறந்துடாதீங்க.